மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு நம்முடைய வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேணுங்க. உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே அளவு பலன், சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான அளவு பலனை தரக்கூடிய ஒரு எளிமையான மாயிலை பூஜையை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் முழுவதும் நம்ம இறை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகுங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வீக தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகுங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாடு செய்பவங்களுக்கு நாளை இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாங்க. மார்கழி மாதம் முழுவதும் என்னால் முடிஞ்ச பூஜையை செய்ய முடியல, இடையிலேயே நிறுத்திட்டேன், தடங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாளைய தினம் இந்த பூஜையை செய்யலாங்க. உங்களுடைய குடும்பத்திற்கும் அந்த 30 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்குங்க. நாளைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருச்சு, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு சுத்தமாக குளித்து விட்டு நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா மா இலை கட்டாயமாக தேவைப்படுதுங்க. இன்றே உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா மா இலையை மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நாளை விடிய காலையில் நிலைவாசலில் கோலம் போட்டு வாசப்படியில் 2 விளக்காய் ஏற்றி வைக்க வேணுங்க. பூஜை அறைய பூஜைக்காக நீங்கள் அலங்காரம் செய்து வைக்க வேணுங்க. அதே வழக்கம் போல் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தையுமே செய்ய வேணுங்க. பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்க வேணும். காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 6 மணிக்கு முன்னாடி இந்த பூஜையை நீங்கள் செய்து முடித்திட வேணுங்க. ஒரு சின்ன பித்தளை சொம்பை எடுத்துக்கங்க, அதில் நிறைய தண்ணீர் நிரப்பிக்கங்க, அதில் கொஞ்சமாக பசும்பால் ஊற்றி அதோட கலந்துக்கங்க. காய்ச்சாத பசும்பால் கொஞ்சம் போதுங்க. உதிரி பூக்களை நீங்கள் எடுத்துக்கங்க. 3 மா இலைகளை அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் போட்டு விட வேணுங்க. அதே போல் அந்த கலச சொம்பில் மா இலை நிறுத்துவாங்க இல்லையா, அதே போல தாங்க 3 மாவிலையும் இல்லைன்னா 5 மாவிலையும் எடுத்துக்கங்க. அதை காம்புகளை தண்ணீருக்குள்ளே மூழ்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க. இந்த கலச சொம்பை பூஜை அறையில் வைத்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேணும் அப்படின்னு மனமுருக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. உங்கள் குல தெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து மந்திரம் சொல்ல வேணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பெயரை உச்சரித்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தை சொல்ல வேணுங்க. அதுவும் சொல்ல முடியல அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரை உச்சரிக்க வேணுங்க. இஷ்ட தெய்வத்திற்கு உரிய மந்திரங்களை நீங்கள் அன்றைய நாளில் உச்சரிக்க வேணுங்க. எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் ஹிம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை நீங்கள் இறைவனிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் கேளுங்க. கடைசியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. நாளை மாலை விளக்கு வைப்பதற்கு முன்னாடி 6 மணிக்கு இந்த கலச சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டுட்டு போய் மா இலைகளோடு ஏதாவது ஒரு மரத்திற்கு மாமரத்திற்கோ அடியில் நீங்கள் ஊற்றிவிட வேணுங்க. உங்கள் வீட்டிலையோ மாமரம் இருந்தாலும் சரிங்க, வேறு யாராவது வீட்டில் மாயிலை மரம் இருந்தாலும் சரி, அங்கே கொண்டுட்டு போய் இந்த தண்ணீரை ஊற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு மாமரம் கிடைக்குதோ மாமரத்துக்கு அடியில் இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 தேவர்களுடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைத்து விடுங்க. பசுமாட்டில் எப்படி தேவர்கள் வாசம் செய்கிறாங்களோ அதே போல் அரச மரத்தடியில் தேவர்கள் எப்படி வாசம் செய்கிறாங்களோ அதே போல தாங்க மாமரத்தடியிலையும் 30 தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எவ்வளவு தேடியுமே எங்கேயுமே மாமரம் கிடைக்கல,
எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரம் செடி கொடிகளில் பக்கத்தில் இந்த தண்ணீரை ஊற்றி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற்றி விடலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. நாளைய தினம் முழு மனதோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகுங்க. மார்கழி மாதம் முழுவதும் பூஜை செய்த பலனை உங்களுடைய குடும்பம் அடைய முடியும் அப்படிங்கன்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாட்சகம் நிறைந்திருக்க வேணுமா, வீட்டில் பணம் தங்க வேணுமா, மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் வழிபடுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வருவோங்க. நம்ம வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஒரு சின்ன மகாலட்சுமியுடைய படத்தை நம்முடைய பர்சில் வைத்து கொண்டு எடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது வெறுங்கையோடு வராமல் நம்ம பூ வாங்கிட்டு வந்து இறைவனுக்கு வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற போக்கில் எச்சில் துப்பி கொண்டே போவது தாங்க. அதுலேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புகையிலை பொருட்களை போட்டு தாங்க சாலையையும் அசுத்தமாக்குவாங்க. இந்த கெட்ட பழக்கத்தை உடனே மாற்றிக்கொள்ள வேணுங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிப்பது மட்டும் இல்லைங்க, சமுதாயத்திற்கு இது கேடான விஷயமாக சொல்லப்படுது. இப்படி செய்வதனால சனி பகவானுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடலாங்க. இது உங்களுடைய நல்ல பெயர் மற்றும் வருமானத்தை பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம அன்றாட வேலைகளை செய்வது அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவுக்காகத்தாங்க. அப்படியே நம்ம சாப்பிட பயன்படுத்தக்கூடிய தட்டு அதை சாப்பிட்ட பின்னாடி காய விடக்கூடாதுங்க. இதனால் ராகுவுடைய அசூப பலன்களை நம்மளால் பெற முடியுங்க. அதனால தான் நிச்சயமாக சாப்பிட்ட தட்டை காய விடாமல் உடனே சுத்தம் செய்து விட வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்களோ இல்லைன்னா நண்பர்களோ வரும்போது அவங்களுக்கு உங்களுடைய கையால் உணவை நீங்கள் பரிமாற வேணுங்க. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு குடிக்க நீங்கள் தண்ணீராவது கொடுக்க வேணுங்க. அத்தகைய பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உங்கள் வீட்டு வளாகத்தில் நட்டு வைக்கக்கூடிய மரங்கள் மற்றும் செடிகளை நீங்கள் பராமரிக்க வேணுங்க. அதே போல் அந்த செடிகளுக்கு மரங்களுக்கு தேவையான உரத்தை நீங்கள் போட வேணுங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தமானது குறையுங்க. அதே போல் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம அணிந்திருக்கு செல்லக்கூடிய காலணிகளை நம்ம முறையாமல் வைக்காமல் அங்கேயோ இன்று இங்கொன்றாக நம்ம கழட்டி விட்டு வரக்கூடிய பழக்கம் நிறையா பேர்த்துக்கு இருக்குதுங்க. அது ஒரு பெரிய கெட்ட பழக்கமாகுங்க. இப்படி செய்வதனால எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படுங்க. நீங்கள் காலணிகளை முறையாக வைப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேணுங்க. இப்படி செய்வதனால மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மகாலட்சுமி தாயாருடைய அருளை வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வீட்டில் தினமும் பூஜை செய்வதும் சுத்தமாக வைத்திருப்பதும் நம்ம விளக்கேற்றி நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபடுவதும் வீட்டை நறுமணத்தோடு வைத்திருப்பது, உணவுப் பொருட்களை நம்ம வீணாக்காமல் வைத்திருப்பது, மற்றவங்கள் மனம் நோகாமல் பேசுவது போன்றவை மகாலட்சுமிக்கு பிடித்தமான விஷயமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே மகாலட்சுமிக்கு விருப்பமான எல்லா விஷயங்களுமே செஞ்சாலும் சரிங்க, ஏதோ ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். நிறைவான மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு அவரை நம்முடைய வீட்டிற்கு வரவழைப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக சொல்லப்படுறாங்க. செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, செல்வ செழிப்பு, வசதியான வாழ்க்கை போன்றவற்றை மட்டும்தாங்க நினைக்கிறாங்க. ஆனால் லட்சுமி தேவி பல வடிவங்களை நமக்கு அருள் பாலிச்சுட்டு வராங்க. இதில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது அஷ்டலட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான செல்வங்களை அருளக்கூடிய ரூபமாகுங்க. இந்த 8 லட்சுமிகளுடைய அருள் இருந்துச்சுன்னா மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, வெற்றி, செல்வம், கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், தைரியம் போன்ற அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதில் ஏதாவது ஒரு மகாலட்சுமி
மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கல அப்படின்னாலும் கூட நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாதுங்க. இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம எப்படி பூஜைகள் செஞ்சு வழிபட வேணும், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.